சாந்தி. அவ்யக்த முரளி 19/3/1981. உலக ராஜ்ய அதிகாரியாக எப்படி ஆவது? இன்று பாப்தாதா தன்னுடைய வலது கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தையின் எத்தனை புஜங்கள் கலைப்பற்று சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு புஜத்திலும் அவரவர்களுக்கென்ற விசேஷம் இருக்கிறது. வலது கரம் என்றால் யார் எப்பொழுதும் பாப்தாதாவின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பவர். தந்தையின் புஜங்களாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே பாப்தாதாவும் தன்னுடைய புஜங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வலது கரங்களின் கையில் என்ன இருக்கிறது? ராஜ்ய பாக்கியத்தின் பூமி உருண்டை இருக்கிறது. கிருஷ்ணரின் கையில் பூமி உருண்டை இருப்பதாக காண்பிக்கும் படத்தையும் பார்த்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? கிருஷ்ணர் ஒருவர் மட்டும் தனியாகவா ராஜ்யம் செய்வார்? நீங்கள் அனைவரும் உடன் இருப்பீர்கள் தான் இல்லையா? எனவே அது உங்களுடைய படமும் தான். ஏனென்றால் அதிகாரிகளாக நீங்களும் இப்பொழுது ஆகிறீர்கள். இப்பொழுதைய அதிகாரத்தன்மையின் சமஸ்காரம் 21 ஜென்மங்கள் வரை வரும். இப்பொழுதும் ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் ராஜா ஆவீர்கள். இப்பொழுதைய ராஜ்ய அதிகாரிதான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிறார்கள். அப்படியானால் நீங்கள் இப்பொழுதைய ராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா? ராஜ்ய நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? உங்கள் அனைவரின் ராஜ்யத்தின் நிலைமை என்ன? அனைத்து ராஜ்ய நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கில் இருக்கின்றனவா? இங்கேயே ஒருவேளை சில நேரம் மட்டும் ஆட்சி செய்பவராக இருந்தீர்கள் என்றால் அங்கே என்ன செய்வீர்கள்? அங்கேயும் ஓரிரு ஜென்மத்தின் ராஜாவாக ஆவீர்கள். ஆக வேண்டியதோ 21 ஜென்மங்களுக்காக என்றால் பிறகு இங்கே சில நேரத்திற்காக ராஜாவாக ஏன் இருக்க வேண்டும்? இங்கே உள்ள சமஸ்காரம்தான் அங்கே செல்லும். எனவே நிரந்தரமான ராஜா ஆக வேண்டும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களோ அனைவருடன் பந்தயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? எந்த எண் வரை சென்றடைந்திருக்கிறீர்கள்? இதய சிம்மாசனம் வரை. அதிலேயும் எந்த எண் வரை? இருந்தும் முயற்சி செய்வது நன்றாக இருக்கிறது. மரியாதை புருஷோத்தமனாகும் சமஸ்காரத்தை நிரப்ப வேண்டும் என்ற லட்சியம் வைப்பதில் நன்றாக இருக்கிறீர்கள். உண்மையான சீதைகளாகி கோட்டிற்கு உள்ளே இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் நல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ராவணனின் கவர்ச்சியில் வருவதில்லைதான் இல்லையா? ராவணனின் மாறுவேடத்தை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் தான் இல்லையா? ராவணனின் ஞானமும் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களா? ஞானம் குறைவாக இருக்கும் காரணத்தினால்தான் அவன் உங்களை தன்னுடையவராக ஆக்க முடியும். ஞானம் நிறைந்தவரின் எதிரில் அவன் அருகில் கூட வர முடியாது. அவன் பொன் ரூபம் எடுத்தாலும் வைரத்தின் ரூபம் எடுத்தாலும் வர முடியாது. ஆஸ்திரேலியாவில் ராவணன் வருகிறானா? போர் செய்வதற்காக அல்ல, கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறான் இல்லையா? ராவணனுக்கும் அரை கல்பத்து நண்பர்கள். நீங்கள் அனைவரும் மிக பிரியமானவர்களாக தென்படுகிறீர்கள். எனவே விட விரும்புவதில்லை. பிறகு என்ன செய்வீர்கள்? அவனுடைய நட்பை வைத்து கொள்ள மாட்டீர்களா? மாட்டோம். இப்பொழுது ராவணன் 10 புஜங்களினால் உங்களுடைய 10 விதமான சேவை செய்வான். அத்தனை புஜங்களையும் சேவையில் ஈடுபடுத்துவான் தான் இல்லையா? 10 புஜங்களின் வலுவினால் உங்களுக்காக மிக விரைவிலேயே மேலும் மிக அழகான ராஜ்யத்தை தயார் செய்வான். ஏனென்றால் அவன் இப்பொழுது ராஜ்யம் செய்ய முடியாது என்று ராவணனும் புரிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு ராஜ்யத்தை தயார் செய்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தால் 20 விரல்களையும் சேர்த்து வலிமையோடு இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று பொதுவாக கூறுவார்கள். அப்படி இந்த இயற்கையின் 5 தத்துவங்கள், மேலும் கூடவே 5 விகாரங்கள், அவை மாற்றமாகி 5 விசேஷ தெய்வீக குணங்களின் ரூபத்தில் உங்களுடைய சேவைக்காக வருவார்கள். பிறகு ராவணனுக்கு நன்றி கூறுவீர்கள் இல்லையா? ராவணனின் சேனை உங்களுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறீர்களா? வெளிநாட்டிலோ அறிவியல் மூலமாக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் யாருக்காக நடந்து கொண்டிருக்கிறது?
நமக்காக என்று கூறுங்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தைரியத்தின் குணத்தை மிக நன்றாக காண்பித்திருக்கிறார்கள். எனவே பாப்தாதா இன்று விசேஷமாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுடன் பிக்னிக் செய்வார். ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதனுடைய விசேஷம் இருக்கிறது. யார் மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரோ அந்த மாதிரி சான்சலர் ஆவதற்காக அனைவருக்கும் பாப்தாதா விசேஷமாக ஒரு பரிசு கொடுக்கிறார். அது எது? விசேஷமாக ஒரு அலங்காரம் கொடுக்கிறார். அது எப்பொழுதும் நற்சிந்தனையாளரின் திலகம். கிரீடத்தின் கூடவே இந்த நெத்திச்சூடியும் இருக்கும். எப்படி ஆத்மா திலகம் பிரகாசமாக இருக்கிறதோ அதேபோல் நெற்றியின் நடுவில் இந்த நெத்திச்சூடியின் மணியும் மின்னிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே நற்சிந்தனையாளர்கள் குரூப் தான் இல்லையா? மற்ற சிந்தனையை முறித்து எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ளவர்கள். எப்பொழுதாவது ஏதாவது அந்த மாதிரி விஷயம் எதிரில் வருகிறதென்றால் நற்சிந்தனையாளரின் மணியின் பரிசை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். பிறகு ஆஸ்திரேலியாவில் எப்பொழுதும் சக்திசாலியான வைப்ரேஷன், சக்திசாலியான சேவை மற்றும் எப்பொழுதும் ஃபரிஷ்தாக்களின் சபை தென்படும். சக்திகள் மற்றும் பாண்டவர்களின் குழுவும் நல்ல குழுவாக இருக்கிறது. சேவை செய்வதற்கான ஊக்கமும் நன்றாக இருக்கிறது. சேவையோ அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் எந்த சேவையில் எந்தவிதமான சமஸ்காரம் மற்றும் எண்ணத்தில் தடை இருக்கவில்லையோ அதுதான் வெற்றி சுரூபமான சேவையாகும். இதே விஷயங்கள்தான் சேவையின் வளர்ச்சியில் நீண்ட காலத்தை எடுக்க வைத்து விடுகிறது. எனவே எப்பொழுதும் தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் எத்தனை சேவை நிலையங்களை திறந்திருக்கிறீர்கள்? சேவைக்கான ஊக்கம் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். தன்னுடைய சேவை என்று புரிந்து காரியம் செய்யுங்கள். இது ஜெர்மனியின் சேவை, இது ஆஸ்திரேலியாவின் சேவை என்று அப்படி இருக்க வேண்டாம். பாபாவின் சேவை மற்றும் உலகின் சேவை என்னுடையது. இதைதான் எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்வு என்று கூறுவது. நீங்களும் எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்வு உடையவர்கள்தான் இல்லையா? எங்கே சென்றாலும் அது நம்முடைய இடம்தான். நீங்கள் உலகிற்கு நன்மை செய்பவர்களே அன்றி ஆஸ்திரேலியா மற்றும் அக்கம் பக்கத்திற்கு மட்டும் நன்மை செய்பவர்கள் இல்லை. இதுவோ சேவை வளர்ச்சியடைந்த காரணத்தினால் நியமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சேவையை நன்றாக கவனிக்க முடியும் என்ற இந்த காரணத்திற்காக பொறுப்பாளராக்கியிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சேவை நிலையங்களையும் திறந்தீர்கள், கீதா பாடசாலைகளையும் திறந்தீர்கள். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? சூட்சும சேவை. சூட்சும சேவையின் கூடவே இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும். இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்த மாதிரி எந்த விஐபியையும் கொண்டு வரவில்லை. பாரத அரசாங்கமும் அவரை வரவேற்கும் அளவிற்கான அந்த மாதிரி விஐபியை அழைத்து வாருங்கள். அரசாங்கம் வரை செய்தி செல்வதென்றால் செய்தி நாலாபுறமும் பரவுவது. இப்பொழுது அனைத்து வெளிநாடுகளிலிருந்தும் ஏதாவது ஒரு நாட்டில் அந்த மாதிரி ஒரு சேவையை செய்ய வேண்டும். அதன் மூலம் விரும்பாவிட்டால் கூட பாரதவாசிகளின் காதுகளில் வலுக்கட்டாயமாக அந்த செய்தி கேட்க வேண்டும். எப்படி கும்பகர்ணன் படத்தில் காதில் அமிர்தம் விட்டு கொண்டிருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள், அப்படி சேவை நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாரதம் வரை செய்தி வந்து சேர்ந்தது என்று கூறுவோம். இப்பொழுது சிறு சிறு ஊதாங்குழல் வரை வந்திருக்கிறீர்கள். பெரிய பிகுல் ஊத வேண்டியதாக இருக்கும். பிறகு உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா மிக நல்ல பரிசு கொடுப்பார். எப்பொழுது இந்த மாதிரி ஓசை எழுமோ அப்பொழுது வெற்றியின் மங்கள இசை ஒலிக்கும். இல்லையென்றால் பாரதத்தின் கும்பகர்ணர்கள் அந்த மாதிரி சுலபமாக எழுபவர்கள் இல்லை. இப்பொழுதோ என்ன என்று மட்டும் கூறி குரட்டை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். புரிந்ததா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மாதிரி தைரியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த தடவை நைரோபியை சேர்ந்தவர்கள் முயற்சி நன்றாக செய்திருக்கிறார்கள். கடுமையான உழைப்பை நன்றாக செய்திருக்கிறார்கள். முறையோடு பொது நிகழ்ச்சியை செய்தீர்கள் என்றால் செய்தி பரவும். தனிப்பட்ட நிகழ்ச்சியை செய்கிறீர்கள் என்றால் செய்தி நாலாபுறமும் பரவ முடியாது. நீங்கள் எப்பொழுது அந்த மாதிரி சேவை செய்வீர்களோ அப்பொழுது மகா யக்யத்தின் நிறைவு விழாவை கொண்டாடுவோம். இப்பொழுதோ தொடங்கியிருக்கிறீர்கள். சக்தி சேனை ஏற்கனவே தயாராகி வந்திருப்பவர்கள் மாதிரி தென்படுகிறார்கள்.
முகம் மற்றும் நடத்தை இரண்டுமே சக்தி ரூபமாக தென்படுகிறது. யூனிஃபார்மும் நன்றாக இருக்கிறது. அனைவரின் பேட்ஜும் நன்றாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தொடக்கத்தில் எப்படி சுதந்திரமாக இருப்பதின் சமஸ்காரம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அந்தளவே இப்பொழுது மரியாதையோடு இருப்பதிலும் நன்றாக இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தையின் இனிமையான பந்தனம் வந்துவிட்டது. அனைவரும் நல்லவர்கள். எப்படி நகை இருக்குமோ அதை சொரூபத்தில் கொண்டு வரப்படும். இவர்களும் நகைகள் நன்றாக தயாராகிவிட்டார்கள். பாலிஷ் போடப்பட்டு விட்டது. பாண்டவர்களும் நல்ல சேவைக்கு தகுதியானவர்கள். மரியாதை கொடுப்பது மற்றும் மரியாதையை பெறுவது என்ற இந்த மந்திரம் மூலம் எப்பொழுதும் சுலபமாக சேவையின் வளர்ச்சியாகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மரியாதையை கொடுப்பதையும் கற்றுக்கொண்டார்கள், பெறுவதையும் கற்றுக்கொண்டார்கள். மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவது என்ற இதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். மரியாதை பெறுவதினால் மட்டும் கிடைக்காது, கொடுப்பதினால் கிடைக்கும். எனவே ஒவ்வொருவரிடமும் அன்பு மற்றும் ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. இந்த மந்திரம் உறுதியாக நினைவில் இருக்கிறது தான் இல்லையா? தீதி தாதியுடன் சந்திப்பு. வயர்லெஸ் செட் உங்களிடம் இருக்கிறது தான் இல்லையா? ஒரு காரியத்தை ஒரு வினாடியை விட விரைவாக எங்காவது செய்விக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் அங்கே வயர்லெஸ் மூலமாக டைரக்ஷன் கொடுக்க முடியும். ஏனென்றால் எந்தளவு சேவை வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கிறதென்றால் பிறகு இந்த கடித போக்குவரத்து, தொலைபேசி, தந்தி ஆகியவை என்ன செய்ய முடியும்? இன்று இவைகள் சரிதான், ஆனால் நாளை இல்லை. பிறகு முழு சேவையையும் எப்படி கையாளுவீர்கள்? இதற்காகவும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஹாலையும் கட்டுவீர்கள், சமையல் அறையையும் கட்டிவிட்டீர்கள். இதுவோ யார் வருவார்களோ அவர்களுக்காக சரிதான். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள சேவை நிலையங்களில் இந்தளவு வளர்ச்சியை எப்படி கையாளுவீர்கள்? அனைவரையும் இங்கே அழைப்பீர்களா? பிரஜைகளின் வரிசையோ இருக்கும், வாரிசு வரிசையிலோ வரமாட்டார் இல்லையா? எனவே விசேஷமாக ஒரு வினாடியில் கர்மாத்தீத் நிலையின் ஆதாரத்தினால் நீங்கள் எண்ணத்தை வைத்தவுடன் மேலும் அது அங்கே அந்த மாதிரி சென்றடையும். எப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், மேலும் அது சென்றடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய அனுபவமும் ஆகிக்கொண்டே இருக்கும். அது இன்று அந்த மாதிரி அனுபவமானது என்று செய்தியிலும் வரும். சாட்சாத்காரமும் ஏற்படும் மற்றும் எண்ணங்களின் சித்தியும் ஆகும். இப்பொழுது இந்த விசேஷம் வந்து கொண்டே இருக்கும். மகாரதிகளின் இப்பொழுதைய முயற்சி இந்த பயிற்சியினுடையதாக தான் இருக்கும். இந்த நேரம் கர்மயோகி, அடுத்த நேரம் கர்மாத்தீத் நிலை. ஒரு இடத்தில் நின்று கொண்டே கூட நாலாபுறங்களிலும் எண்ணத்தின் சித்தி மூலமாக சேவையில் சகயோகியாக முடியும். அதிக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்களோ அந்தளவே அனைவரிடமும் குஷியின் சுரங்கம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நேரம் கொடுப்பதென்றால் குஷியின் சுரங்கத்தை நிரப்புவது. மற்றவர்களின் குஷியை பார்த்து இன்னும் அவர்களுக்கு ஊக்கம், உற்சாகத்தை கொடுப்பதற்கான எண்ணம் எழுகிறது. அனைவரும் நன்றாகவே அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தையும் அவசியம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நேரத்தின் பயன்பாடு 1000 மடங்குகளை விட அதிகமாகிவிடுகிறது. எனவே மதுபனின் ஈர்ப்பு நாளாக நாளாக அனைவருக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்கள் உங்களுடைய சேவையின் பலன். ஆஸ்திரேலியாவின் பல சேவை நிலையங்களிலிருந்து வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் இனிமையான சந்திப்பு. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கின் வருமானம் சேமிப்பாகி கொண்டிருக்கிறதா? அந்த மாதிரி தன்னை பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் என்று அனுபவம் செய்கிறீர்களா? முழு நாளில் எத்தனை அடி சேமிப்பாகிறது? கணக்கு பார்க்க முடியுமா? பாண்டவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சேவையில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிக நல்லதுதான். எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவர் மேல் திருப்தியாக இருக்கிறீர்களா? அனைவரும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் மேலும் ஒரே சீராக இருக்கிறீர்கள். இதுவும் மிக நல்ல உதாரணமாகும். ஒருவர் கூறினார், மற்றவர் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தார் என்ற இதுவும் அன்பிற்கான பிரதிபலனை கொடுப்பதாகும்.
அந்த மாதிரி உதாரணத்தை பார்த்து மற்றவர்களும் தொடர்பில் வருவதற்காக தைரியம் வைக்கிறார்கள். ஒற்றுமையாக இணைந்திருக்கும் இந்த சபையும் சேவைக்கான ஒரு சாதனமாகிவிடுகிறது. ஒரே தந்தை ஒரே வழி என்ற இந்த சமஸ்காரம்தான் சத்யுகத்தின் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்கிறது. தடையற்ற சேவை நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? ஏதாவது பிரச்சனை இல்லையே. இவர்களுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. அனைவரும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அதை பார்த்து அங்கு மாயா வருவதற்கு தைரியமே வைப்பதில்லை. ஒவ்வொருவரும் தன்னை சேவைக்கு பொறுப்பானவர் என்று நினைத்து நடந்து கொள்கிறார்கள். ஒருவர் மட்டும் இல்லை, ஆனால் நாங்கள் அனைவரும் பொறுப்பானவர்கள். தந்தை என்னை பொறுப்பானவராக ஆக்கியிருக்கிறார் என்று நினைவிருக்கிறதென்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். சிந்தனை சக்தி மூலம் தன்னுடைய நிலையும் சக்திசாலியாக ஆகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தன்னை பந்தனமற்ற ஆத்மா என்று உணர்கிறீர்களா? எந்தவிதமான பந்தனத்தையும் உணரவில்லையே. ஞானம் நிறைந்த நிலையின் சக்தி மூலம் பந்தனங்களை அழிக்க முடியாதா? ஞானத்தின் லைட் மற்றும் மைட் இரண்டும் இருக்கிறது தான் இல்லையா? ஞானம் நிறைந்தவர் பந்தனத்தில் எப்படி இருக்க முடியும்? எப்படி இரவு மற்றும் பகல் இணைந்திருக்க முடியாது? அதேபோல் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் பந்தனம் என்ற இந்த இரண்டும் எப்படி சேர்ந்தே இருக்க முடியும்? ஞானம் நிறைந்தவர் என்றால் பந்தனமற்றவர். கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். எப்பொழுது புதிய ஜென்மம் ஆகிவிட்டதென்றால் கடந்த காலத்தின் சமஸ்காரத்தை இப்பொழுது ஏன் வெளிப்படுத்துகிறீர்கள்? எப்பொழுது பிரம்மா குமார் குமாரி ஆகிவிட்டீர்கள் என்றால் பந்தனம் எப்படி இருக்க முடியும்? பிரம்மா பாபா பந்தனமற்றவர் என்றால் குழந்தைகள் பந்தனத்தில் எப்படி இருக்க முடியும்? எனவே நான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவன் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள். வெற்றி எப்பொழுதும் என்னுடைய பிறப்புரிமை என்ற அந்தளவு போதை இருக்கிறதா? வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற இந்த கேள்விக்கே இடமில்லை. எப்பொழுது நான் வெற்றி நிறைந்தவன் அந்த மாதிரி போதை இருக்கிறதோ நீங்கள் மாஸ்டர் ஆசிரியர் தான் இல்லையா? எப்படி தந்தைக்கு ஆசிரியரின் தகுதி இருக்கிறது, அதேபோல் மாஸ்டர் ஆசிரியருக்கும் இருக்கும் இல்லையா? தந்தைக்கு சமமானவராக ஆகியிருக்கிறீர்கள் தான் இல்லையா? ஆம், இந்த ஆம் ஆம் என்ற பாடலை நன்றாக பாடுகிறீர்கள். இதிலிருந்து இவர்கள் தந்தையின் குணத்தை அனைவருக்கும் கூறி நடனம் ஆடுகிறார்கள் மற்றும் ஆட வைக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. குமாரிகளை பார்த்து பாப்தாதா மிகுந்த குஷியடைகிறார்கள். ஏனென்றால் குமாரர்கள் மற்றும் குமாரிகள் தியாகம் செய்து வந்து தபஸ்வி ஆகியிருக்கிறார்கள். குழந்தைகளின் தியாகத்தின் தைரியத்தை பார்த்து தபஸ்யாவின் ஊக்கத்தை பார்த்து பாப்தாதா குஷியடைகிறார்கள். தந்தையின் மகிமையையோ பக்தர்கள் செய்கிறார்கள், ஆனால் குழந்தைகளின் மகிமையை தந்தை செய்கிறார். நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் மாலையை உருட்டி நினைவு செய்தீர்கள்? இப்பொழுது அதற்கு பலனாக தந்தை குழந்தைகளின் மாலையை நினைவு செய்கிறார். நீங்கள் குழந்தைகள் தந்தை எந்த நேரம் மாலையை நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அமிர்த வேளை. அப்படி எந்த நேரம் தந்தை மாலையை நினைவு செய்கிறாரோ அந்த நேரம் நீங்கள் தூங்கிவிடுவதில்லையே. சக்திகளோ தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புபவர்கள். அவர்களே எப்படி தூங்க முடியும்? ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. சான்றிதழ் கிடைப்பது அதிர்ஷ்டமாகும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கு நல்ல சான்றிதழ் கிடைத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பூந்தோட்டத்திற்கு நிச்சயம் மற்றும் தைரியத்தின் தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும். டாக்டர் நிர்மலா சகோதரியுடன். பாப்தாதா எவ்வளவு மகிமை செய்தாலும் அது குறைவுதான். அந்த மாதிரி நீங்கள் மகிமைக்கு தகுதியான ரத்தினமாவீர்கள். எப்படி பெயரோ அதே போல் பணிவான குணத்தின் மூலம் வெற்றி அடைபவர் ஆகியிருக்கிறீர்கள். சகித்து கொள்ளும் சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தியின் ஆதாரத்தில் அனைத்து நிலையங்களையும் தடையற்றதாக ஆக்கியிருக்கிறீர்கள். அப்படி பிரத்யக்ஷ பலனை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷியடைகிறார்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே விசேஷ ஆத்மாவின் பட்டியலில் இருக்கிறீர்கள். எப்பொழுதும் தந்தையின் உதவி கிடைத்து கொண்டிருக்கிறது, மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். விசேஷமாக குழந்தையின் தலைமேல் எப்பொழுதும் தந்தையின் கரம் இருக்கிறது.
எப்பொழுதும் இந்த படத்தை தான் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து தெய்வீக குடும்பத்தின் அன்பும் சான்றிதழும் இருக்கிறது. வரதானம்: எப்பொழுதும் கட்டளைப்படி நடப்பவர் என்ற திலகத்தை இட்டுக்கொண்டு முதல் பரிசை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுக. எந்த குழந்தைகளின் நெற்றியில் கட்டளைப்படி நடப்பவரின் நினைவு திலகம் இடப்பட்டிருக்கிறதோ அவர் ஒரு எண்ணத்தை கூட கட்டளையின்றி செய்ய மாட்டார். அந்த மாதிரியானவர்களுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது. எப்படி சீதைக்கு கோட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் என்ற கட்டளை இருந்தது, அதேபோல் ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்தும் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டும் தந்தையின் கட்டளை என்ற கோட்டிற்குள்ளே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்தவிதமான ராவணனின் சமஸ்காரம் தாக்க முடியாது, மேலும் நேரமும் வீணாக செல்லாது. ஸ்லோகன்: யார் மேலேயாவது பற்றுதல் இருக்கிறதென்றால் அது முயற்சி செய்வதில் அலட்சியமானவராக அவசியமாக்கிவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।